ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களோட ரோமியோ. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னடா இயர்ஃபோன் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாரி, என்கிட்ட மைக் இல்லை. ஸோ இயர்ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். மைக் வாங்கினோன்னே அப்படியே நம்ம ஒயர்லெஸ்ஸாக கொஞ்சம் லாங்கில் வச்சு ஜாலியாக பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூல் யுவர் மனசு. இதுதான் கண்டென்ட் நேம். ஏன்டா இப்படி பேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஃபூல் யுவர் மனசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க மனசை நம்ம முட்டாளாகணும். நிஜமாக சொல்கிறேன், நம்ம உள்ளே இருக்க மனசை நம்ம முட்டாளாகணும். லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை முட்டாளாக்குனாலே போதும். இருக்கிறதே சிம்பிளான ஒரு விஷயம். பார்த்தீங்களா? ஓகேவா? அவனை எப்படா முட்டாளாக்கணும்? ஏன்டா அவன் நம்மால்தான்டா, அவனை ஏன்டா முட்டாளாக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் வச்சு தான் அவன் உள்ளேருந்து கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி உங்களை டிப்ரெஸ் ஆக்குறான், இது பண்ணுறான். நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா அவன் முட்டாளாக இருப்பான், அவன் முட்டாளாக இருந்தால் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இதான் அவன் நம்மளை வச்சு பண்ணுற விளையாட்டு. இது வரைக்கும் அவன் உங்களை வச்சு விளாண்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக சோகமாயிடுறது. நம்ம மட்டும் தான்டா இப்படியே ஆகுது, நம்ம லைஃப் எப்படா மாறும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது, அப்படியே அதை வச்சு சோகமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் உங்களை ரூல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவன் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான், நீங்கள் அங்கே வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, அவனை டம்மி ஆக்குறது. அவனை எப்படி டம்மி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவன் இது மேலே இருக்கலே சப்ப பீஸு அவன் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்ஷியஸாகவே வேணும்னே தெரிஞ்சு எல்லா கெட்டதிலும் நல்லதை பார்க்க போகிறோம். என்னடா கெட்டதில் நல்லதை பார்க்க சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கெட்டதுலேயும் நல்லதை பார்க்குறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம ரெகுலராக பார்த்து பழகிட்டோன்னு வைங்க, அதாவது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அவன் உள்ளே இருக்கான்ல அந்த மனசுக்கு ரெகுலராக ஒரு பாசிட்டிவான இன்புட்டை நம்ம கொடுத்துட்டே இருந்தோன்னு வைங்க, அவனும் பழகிடும். ஓகே, அப்போ ரெகுலராக இவன் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி யோசிங்க. அதிகபட்சம் இவ்வளோ தான்டா, நான் பார்த்துறேன்டா, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நிறைய விஷயத்துக்கான சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி அவனை ஈஸியாக முட்டாளாக்கிடலாம். அவனை ஏமாத்துறது சிம்பிளான ஒரு விஷயம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மலையில் ஒரு பைக் ரைட் போகிறீங்க. பைக் ரைடோ கார் ரைடு வச்சுப்போம். நீங்கள் மலையில் ஒரு கார் ரைட் போகிறீங்க. அந்த கார் ரைடப்போ நிறைய மேகம்லாம் அப்படி அப்படியே வந்துட்டு போகுமா, அங்கே ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கும். ஆனால் அந்த மேகம் மிஸ்ட் நம்மளை மறைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் பண்ணுவோமா, சிக் சிக் அப்படின்னு ஆட்டிட்டு ஆட்டோ விடுவோமா, க்ளீன் பண்ண வைப்போமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கான ஒரு வியூ, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ மறையுது. ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே, அதே மாதிரி தான் நம்ம மனசை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பாசிட்டிவான இன்புட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம நேச்சுரலாகவே நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வைங்க. ஆக்சிடெண்ட் ஆகி அவன் பொழைச்சிட்டான். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என் உயிரே போயிருக்க வேண்டியதுப்பா, நான் பொழைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறது, நம்ம நினைக்கிறது, நம்ம எடுத்துக்கிறது, கான்ஷியஸாக வேணும்னே, பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் வேணும்னே நம்ம அப்படி பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா தன்னால் எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிய ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசே அப்படியே மாறிடும்ல. ஸோ நம்ம வியூவும் மாறிடும். அப்படியே ஒரு கிளியரான ஒரு மவுண்டன் வியூ அப்படின்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவான விஷயம்லாம் அந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்க ஃபாக் மாதிரி அப்படியே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் இன்புட் கொடுக்குறோமா, அங்கே வைப்பர் பட்டனை கிளிக் பண்ணுறோம், இங்கே ரியாலிட்டியில் பாசிட்டிவ் இன்புட்டை கொடுக்கும். இப்படி பண்ணாலே நம்மளுக்கான ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட் வியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடும்.
இது வந்து நான் என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணது. எனக்கு வந்து நான் நிறைய விஷயத்த அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஹாப்பியஸ்ட்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சு ஸ்ட்ராங் ஆகிடும். அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. குட் பை.